இன்னா நாற்பது பற்றிய செய்திகள். இன்னா நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் கபிலர். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று இன்னா நாற்பது. இன்னா நாற்பது நூலில் உள்ள பாக்கள் 41. இது சங்கம் மருவிய கால நூல்களுள் ஒன்று. 40 என பெயர் பெற்ற நூல்கள் 4. இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 என 4 நூல்கள். இன்னா 40 என்ற நூல் கூறும் பொருண்மை. இன்னா 40 என்ற நூல் கூறும் பொருண்மை அப்படின்னா, பொருண்மை என்பது சொல்லக்கூடிய பொருள். இந்நூல் அறம் பற்றிய செய்தியை விளக்குகிறது. மனித வாழ்வில் செய்யக்கூடாத அல்லது இன்னாத செயல்கள் என கூறக்கூடிய நூல் இன்னா 40. 40 என பெயர் பெற்ற நூலில் அகம் புறம் பற்றி கூறும் நூல்கள் 2. ஒன்று கார் 40, மற்றொன்று களவழி 40. இன்னா 40 கடவுள் வாழ்த்தில் குறிப்பாக இடம்பெறக்கூடிய சொற்கள். இன்னா, இனிதே என்ற 2 சொற்கள் கடவுள் வாழ்த்து பாடலிலும் இடம்பெற்றுள்ளன. எனவே மனித வாழ்வில் செய்யக்கூடிய அல்லது செய்ய வேண்டாத செயல்கள் என்பவற்றை பகுத்து கூறப்பட்டுள்ளது. இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடலில் போற்றப்படும் கடவுளர்கள் சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன் ஆகியோர் ஆவர். இனியவை 40 கூறும் பொருண்மை அறம். 40 என முடியும் நூல்கள் மொத்தம் 4. கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40. இந்த 4 நூல்களுள் கார் 40, களவழி 40 என்ற 2 நூல்களும் அகம் புறம் பற்றிய செய்தியை கூறக்கூடியது. இன்னா 40, இனியவை 40 என்ற 2 நூல்களும் அறம் பற்றிய செய்தியை கூறக்கூடியது. இந்நூலில் மொத்தம் 41 பாடல்கள் உள்ளன. அவற்றுள் கடவுள் வாழ்த்து 1, மீதி 40 பாடல்கள். ஒவ்வொரு பாடல்களிலும் 4 செய்திகள், அதாவது நாம் மனித வாழ்வில் செய்யக்கூடாத இன்னாத செயல்கள். ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துக்கள். மொத்தம் 164 இன்னாத செயல்கள் பற்றிய செய்தியை இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாக்கள். முதலில் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து பாடலில் போற்றப்படக்கூடிய கடவுளர்கள் மொத்தம் 4. சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன் ஆகியோர். இப்பாடலை இப்போது பார்க்கலாம். முக்கண் பகவான் அடி தொழாதார்க்கு இன்னா, பொற்பனை வெள்ளையை உள்ளா தொழுகின்னா, சக்கரத்தானை மரப்பின்னா வாங்கின்னா, சத்தியான் ஆரா தொழார்க்கு. இப்பாடலினுடைய பொருள்: சிவபெருமானின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு துன்பம் உண்டாகும். அழகிய பனைமர கொடியை உடையவனாகிய பலராமனை நினையாமல் இருந்தாலே துன்பம் உண்டாகும். திருமாலை மறப்பதால் துன்பம் தரும். அதேபோல் வேற்படையை உடைய முருகப்பெருமானின் திருவடிகளை தொழாதவர்களுக்கு துன்பம் உண்டாகும் என்பதே இப்பாடலின் விளக்கமாகும். மீதி இருக்கக்கூடிய 40 பாக்களின் விளக்கங்களை அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் காணலாம். நன்றி, வணக்கம்.